ஹாய் ஹலோ சப்போர்ட்டர்ஸ். இந்த வீடியோல நம்ம PS2 ஓட பெஸ்ட் கேம்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 3 வீடியோ நான் PS2 பத்தி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்ட் 4லாம் கிடையாது. PS2ல இருக்க பீக்கான கேம்ஸை கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி ஏகப்பட்ட பீக்கான கேம்ஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நெட்வொர்க் தேவையில்லை, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க, எமுலேட்டரை டவுன்லோட் பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணுங்க, ஜாலியா விளையாடுங்க. கையில ஒரு கேம் பேட் இருந்துச்சுன்னா விளையாடுறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். இது என்னோட கேம் பேட், இதை நான் 4-5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட லிங்கை நான் கீழே டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் ஆப்ஷன், லைக் ஆப்ஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன்ல போகும். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் த வாரியர்ஸ். இது ஒரு மூவி பெஸ்ட் கேம் தான். இந்த கேமோட ஸ்டோரி வந்து வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட் கேங்க பேஸ் பண்ணி கேம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கும். அந்த வாரியர்ஸ் கேங்ல ஒரு 4 பேர் இருப்பானுங்க. அந்த 4 பேர் சேர்ந்து கோனி ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்த வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. ஏரியாக்குள்ள சுத்தி இருக்கிற தௌலத்தான பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க. சைரஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கேங் லீடர் வந்து அங்க இருக்கிற எல்லா கேங்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாரு. அந்த மீட்டிங்ல அந்த சைரஸ் கேங் வந்து ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமான கேங் வந்து அந்த சைரஸை போட்டு தெளிறாங்க. அந்த ராக்ஸ் கேங் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே பழிய தூக்கி நம்ம வாரியர்ஸ் கேங் மேல போட்டுறாங்க, நம்ம சின்ன பசங்க மேல. சோ அங்க இருக்கிற எல்லா கேங் லீடர்ஸும் இந்த வாரியர்ஸ் கேங்க தேடி வராங்க. அந்த குற்றத்தை யாரு பண்ணா, இந்த வாரியர்ஸ் கேங் அந்த மத்த கேங்ல இருந்து தப்பிச்சாங்களா, அவங்க மேல இருக்கிற அந்த குற்றப்பழி வந்து போக்கனாங்களா, கேம் வந்து பேஸ் பண்ணி போகும். அதுதான் இந்த கேமோட ஸ்டோரியாவும் இருக்கும். ஸ்டோரி வைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் கேம் பிளேவும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அண்டர் ரேட்டடான கேம். கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா பீட் அப் வகையை சார்ந்தது. தெருக்கல்ல வந்து இறங்கி சண்டை போறது அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. காம்போ சிஸ்டம்லாம் சாதாரணமா பஞ்ச் கிக்கு மட்டும் பண்றது இல்லாம எதிரிகளை தூக்கி செவுத்து மேல அடிக்கிறது, தரையில் தள்ளி மூஞ்சி மேலே குத்துறது, அந்த மாதிரி வெறித்தனமான காம்போஸ்லாம் கொடுத்துருப்பானுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வெப்பன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கையில கிடைக்கிறது எல்லாமே தூக்கி அடிச்சுக்கலாம். கத்தி, இரும்பு பைப்பு, பாட்டில், பேட் எல்லாம் தூக்கி அடிச்சு நம்ம அது வந்து ஆயுதமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம்ல அது ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த கேம்ல ரேஜ் மோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம சண்டை போட போட நமக்கு வந்து ஒரு ரேஜ் மீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரேஜ் மீட்டர் ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரே அடியில எவனா இருந்தாலும் கவுத்தரலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். கேம் ஓப்பன் வேர்ல்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோரியோட பாக்குறப்ப இந்த கேம் வந்து ரொம்பவே அழகா பண்ணிருப்பாங்க. GTA மாதிரி போயிருக்க வேண்டிய கேம் தான் இந்த கேம் அண்டர் ரேட்டடா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஹிட்மேன் பிளட் மணி. இந்த கேம் வந்து ரீசெண்டா ஆண்ட்ராய்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அதுல ஒரு மிஷன் தான் பிளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க காசு கட்டி தான் பிளே பண்ணணும். நம்ம அந்த கவலையே வேணாம். வெப்சைட்ல போய் டெவலப் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, ஜாலியா பிளே பண்ணுங்க, காசுலாம் கட்டாம. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஏஜென்ட் 47 நம்ம விளையாடுவோம். ICA அப்படிங்கிற ஒரு ரகசியமான அமைப்பிற்கு வந்து நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு கொலையெல்லாம் செஞ்சுட்டு வருவோம். இந்த கேம்ல ICA நிறுவனமும் டயானா அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் வந்து ரொம்ப நாளா பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க. ICAல இருக்கிற ஆளுங்களே அந்த டயானா அவங்க கூட இருக்கிற ஆளு ஒவ்வொருத்தர போட்டு வராங்க. கடைசியா டயானாவும் ஏஜென்ட் 47 மட்டும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து யார் இந்த கொலையெல்லாம் பண்றா, இது பின்னாடி என்ன இருக்கு சொல்லி கண்டுபிடிக்கிறதா இந்த கேமோட கதையா இருக்கும். இந்த கேம் வந்து பயங்கரமா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டோரி ஒவ்வொருத்தரும் போட்டு தள்ளுறது பயங்கரமா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெல்த் மோடு தான். நீங்க எப்படி கொல்றீங்க, எந்த வகையில கொல்றீங்க, அவனை தடையும் இல்லாம கொல்றீங்க, அதை பொறுத்து நமக்கு வந்து காசு நிறைய கொடுப்பானுங்க. இந்த கேம்ல நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம எப்படி வேணா கொள்ளலாம். எக்ஸாம்பிள் சொன்னா கெமிக்கல் ஊத்தி அந்த பாடி வந்து இருக்கிறதே தெரியாம அழிக்கிறது, அவன் ஏதாவது ஒரு பொட்டிக்குள்ள போட்டு மூடி வைக்கிறது, அவன் செத்ததுக்கான தடையுமே இல்லாத மாதிரி நம்ம பண்றதா இந்த கேமோட வேலையா இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பயங்கரமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேம் PS2 கிராபிக்ஸ் தரமா இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஒரு சயின்டிஃபை ஆக்ஷன் கேம், ரட்சட் அண்ட் கிளாங்க். இந்த கேம் வந்து ஒரு நாஸ்டாலஜி கேம்ங்க. சீரியஸா அப்ப பிளே ஸ்டேஷன் கடையில நம்ம 20 ரூபா கொடுத்து 1 மணி நேரத்துக்கு விளையாடுவோம். அப்ப இந்த கேம் நான் பிளே பண்ணேன். ஒரு செம்மையான நாஸ்டாலஜிக் ஃபீல் இந்த கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ரட்சட், நம்ம வந்து ஒரு விதமான ஒரு பூனை வகையை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. நமக்கு என்ன வேலைன்னா ஸ்பேஸ்ஷிப்பை வந்து ரெடி பண்றதா நம்ம வேலையா இருக்கும். மெக்கானிக் வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஒரு பக்கம் வந்து ரோபோட் செய்யற தொழிற்சாலையில வந்து ஒரு ரோபோட் வந்து தவறுதெல்லாம் வேற மாதிரி செஞ்சிருவாங்க. அது ஒரு குட்டி ரோபோவா வந்துடும். அந்த குட்டி ரோபோ பேர் தான் கிளாங்க். அந்த ரோபோ உருவாக்கின நகரத்துல இருக்க தலைவர் வந்து குவார்க். அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கிரகத்துல வந்து மக்கள் தொகை வந்து அதிகமானதுனால மத்த விண்வெளியில் இருக்கிற எல்லா கிரகத்தையும் இவரோட கிரகமா மாத்தணும் சொல்லி பிளான் பண்றாரு. அங்க இருக்கிற மக்கள் வித்தியாசமான உயிரினங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு இவங்களோட மக்கள் அங்க வந்து திசை திருப்பத்துக்கு பிளான் பண்றாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குட்டி ரோபோ கிளாங்க் இருக்குல்ல, அது வந்து அங்கிருந்து தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோ இருக்க ரட்சட் இருக்க பூமிக்குள்ள வந்துருது. இது ஒரு வித்தியாசமான உலகம். அந்த உலகத்துக்குள்ள வந்துருது. இவங்க 2 பேர் சேர்ந்து அதை எப்படி தடுக்கிறாங்க, அந்த வில்ல எவ்வளவு கொடூரமானவன்,
இருக்கும்போது அந்த வில்லன் எப்படி போட்டு தள்ளுறாங்க இந்த கேமோட கதையா இருக்கும். இதுல ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கு. இந்த வீடியோல இந்த ஒரு பார்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். கேம் பிளே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளாட்ஃபார்ம் தான். கூச்சு ஓடுற மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்டோரி கலந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த கேம் வித்தியாசமான வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆம்னி ரெஞ்ச் அப்படி நம்ம கையில வந்து ஒரு ஸ்பேனர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேனர் வச்சு எதிரிகளை வந்து துவம்சம் பண்ணிட்டுக்கலாம். பிளாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. மார்பர் அப்படிங்கிற ஒரு கன் இருக்குங்க. அது நம்ம எதிரி மேல சுட்டா அவனுக்கு வந்து ஒரு வித்தியாசமா மாறிடுவானுங்க. அது ஒரு மாதிரி கேம்ல ஜாலியா இன்ட்ரெஸ்டா இருக்கும். கேம்ல வந்து குயிக் டைம் ஈவென்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு தத்ரூபமான கேம். ட்ரை பண்ணி பாருங்க. பசில் சிஸ்டமும் சூப்பரா இருக்கும். இந்த கேம் பென் 10 ப்ரொடக்டர் ஆஃப் ஹெல்த் நீங்க விளையாண்டுருந்தீங்கன்னா அந்த கிராபிக்ஸ்ல தான் இந்த கேம் இருக்கும். தரமான கேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் அர்பன் ரிஜன். இந்த கேம் வந்து ஸ்மாக் டவுன் பெயின் அளவுக்கு ஒரு ஹைப் கொடுக்கலாம். இந்த கேம் டேக்கன் கேம் இருக்குமோ அதே மாதிரி இந்த கேம் பண்ணிருப்பாங்க. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா அமெரிக்கா நகரத்துல கிரீன் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு கதை தான். ஸ்ட்ரீட் கேங்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டு யார் பெரிய ஆளு அப்படிங்கிற காட்டுறதா கேமோட கதையா இருக்கும். நம்ம ஹீரோவா பிராட் ஹாக்கா விளையாடுவோம். அவர் காசு வாங்கிட்டு யார வேணாலும் போட்டு தருவாரு. எங்க வேணா சண்டைக்கு போவார். அந்த மாதிரி ஒரு ஆளு. சூப்பரான கேமுங்க. கேமோட ஸ்டோரி ஒரு 60 பாசஸ்க்கு மேல இருப்பாங்க. ஒவ்வொரு மிஷன்ஸ்ல ஒவ்வொரு விதமான ஆளுங்களா வருவாங்க. எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கேம்ல டேக்கன்ல வர கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. பால் இருப்பாரு. பாலோட பவர் ஷாட்டுக்கு நான் அடிமை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பால் தான். இந்த கேம் வந்து நீங்க மல்டி பிளேயராவும் ப்ளே பண்ணிக்கலாம். மல்டி பிளேயரா ப்ளே பண்றப்பதான் இந்த கேம் ரொம்பவும் சூப்பரா இருக்கும். நம்ம 4 பேருக்குள்ள சண்டை நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடலாம். இதனால தான் இது வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடலாம். அதனால தான் இந்த கேம் வந்து ஸ்மாக் டவுனுக்கு நிகரா நான் கம்பேர் பண்ணேன். சூப்பரான கேம்ங்க. பவர் ஷாட்ஸ்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த கேமோட அந்த மெக்கானிசம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை யாரையுமே தோக்கடிக்க முடியாது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த கேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் லீகோ பேட்மேன் த வீடியோ கேம். PS ரிலீஸ் பண்ண ஒரு தரமான லீகோ கேம். லீகோ கேம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிக்குமா தெரியல. அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் குட்டியா பொம்மையா இருக்கும். எனக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லீகோ கேம்ஸ் நான் நிறைய விளையாண்டுருக்கேன். இந்த பேட்மேன் கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஆர்கம் அசைலம் சிறைச்சாலையில இருந்து அங்க இருக்கிற வில்லன்கள் எல்லாம் அந்த சிறைச்சாலையை உடச்சிட்டு வெளில வந்துடுறாங்க. 3 கேங் வெளில வந்துருவாங்க. ரெட்லெஸ் குரூப், பென்குயில்ஸ் குரூப், ஜோக்கர் குரூப். சோ இந்த 3 குரூப்பையும் நம்ம வந்து பிடிச்சி மறுபடியும் ஜெயிலுக்குள்ள தள்ளுறதா இந்த கேமோட ஸ்டோரியா இருக்கும். இந்த கேம் பேட்மேன் நம்ம கூட வந்து பார்ட்னர் ராபின் அந்த ஒரு கேரக்டர் உள்ள வருவாங்க. நம்ம மல்டிபிளேயர் மோட்ல இந்த கேம் ப்ளே பண்ணிக்கலாம். கேம் ப்ளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா பேட்மேனுக்கு ஏகப்பட்ட ஷூட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஷூட்ஸுக்கான கேம் ப்ளேவும் பக்காவா இருக்கும். ஒவ்வொரு ஷூட்ஸ்க்கும் தனித்தனி பவர் இருக்கும். அதுதான் இந்த கேமோட ஹைலைட்டா இருக்கும். வெஹிக்கல் மிஷின்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. காம்பேக்ட் சிஸ்டமும் பார்க்கவும் ரொம்பவும் அழகா இருக்கும். சூப்பரா இருக்கும். கேமோட ஸ்டோரி நகர்றது நல்லாவே இருக்கும். அந்த ஜோக்கருக்கான ஸ்டைல் இந்த கேம்ல தத்துவமா கொடுத்திருப்பாங்க. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான கேம். குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேம் விட்டு போயிடாதீங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் த பனிஷர். ஒரு வயலண்டான ஒரு ஆக்ஷன் கேம். இந்த கேம் வந்து ஹிட்மேன் ஸ்டைல தான் பண்ணிருப்பாங்க. இந்த கேமோட ஸ்டோரி சிம்பிளா சொல்லணும்னா பிராங்க் கேசில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஒரு முன்னாள் மரைன் அதிகாரி. அவரோட கண்ணு முன்னாடி அவரோட குடும்பத்தையும் அவங்களோட கேங்ஸ் எல்லாமே ஒரு கேங்ஸ்டரோட டீம் வந்து கொடூரமா கொண்டாடுறாங்க. சட்டமும் போலீஸும் அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தராம ரொம்ப இழுத்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்க சைடு இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ இருக்காருல பிராங்க் கேசில் வந்து அவரே சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு அவரோட முகத்துல வந்து ஒரு பெரிய மாஸ்க் மாதிரி ஸ்கல் மண்டோட உறைஞ்சிக்கிட்டு அந்த நகரத்துல இருக்கிற குற்றவாளிகளை அடியோடு அழிக்கிற த பனிஷரா மாறுறாரு நம்ம ஹீரோ. இந்த கேம்ல யாரு கொன்னா எவன் கொன்னா அதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற கேமோட ஸ்டோரியாக்கும் சின்ன ஸ்டோரியா சொல்லியிருக்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி ஆக்சுவலா. இந்த கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா ப்ரூட்டல் கேம் பிளேவா இருக்குங்க. 3rd person ஷூட்டர் வகையில தான் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொருத்தனும் பிடிச்சி அந்த இன்டகிரேஷன் சிஸ்டம் இருக்கு பாருங்க. சித்திரவாத பண்ணுவாரு ஹீரோ. அதுதான் இந்த கேம்ல பயங்கரமா இருக்கும். ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி அவன்கிட்ட தகவல் வாங்கணும். அந்த க்ளூஸ் எல்லாம் நம்ம வாங்கணும். அதுவும் நார்மலா கிடையாது. அவன் மூஞ்ச தூக்கி தரையில் அடிக்கிறது, அவன் மூஞ்சில கத்திய போடுறது, அவன் கழுத்து நெரிக்கிறது, அந்த மாதிரி பயங்கரமான விஷயம் எல்லாம் பண்ணி அவன்கிட்ட வாங்குவாங்க. நமக்கு வந்து ஒரு பார் மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அந்த பார் இன்க்ரீஸ் ஆனவன அது கேட்கிற பட்டன் கொடுத்தா அவனால என்ன பண்றேன்னு தெரியாம அவன் வாயில இருந்து உண்மையா ஒத்துக்குப்பான். அந்த பாரை வர வைக்கிற வரை நம்ம அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும் இந்த கேம்ல. அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல ஏகப்பட்ட கன்ஸ் கொடுத்துருவாங்க. கிரனேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்டெல்த் கேம் பிளேவும் இந்த கேம்ல அதிகமா இருக்கும். ஒரு சூப்பரான கேம்ங்க. ஸ்டோரியும் சூப்பரா இருக்கும். ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும் கேம். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் எல்லாரும் பாட்டு வைக்கிறீங்க, காக்கா கத்துது, என்னென்னமோ நடக்குது கைஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் கில் ஜோன். இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் அந்த ஸ்டைல்ல பண்ணிருப்பாங்க. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா இந்த கேம் ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மனுஷங்க எல்லாமே விண்வெளியில போயிட்டு ஒரு கிரகத்துல குடியேறி வாழ்ற ஒரு காலகட்டத்துல இந்த கேம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பூமியை சேர்ந்த மனுஷங்க தான். அந்த விண்வெளிக்கு போனதுனால அவங்க வந்து அங்க இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர்னால இவங்க எல்லாருமே வந்து அவங்க உடல்நிலை தோற்றம் எல்லாமே மாறி ஒரு வித்தியாசமான
பயங்கரமான ஏலியன்ஸா மாறிடுவாங்க நம்ம ஆளுங்க. அவங்க வந்து கேஸ் மாஸ்க் போட்டுருவாங்க. அவங்க அந்த மாதிரி மாறிடுவாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம ஆளுங்க வந்து அவங்களை விண்வெளிக்கு அமைச்சிருப்பாங்க. அதனால அதை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற நம்ம ஆளுங்களா இருக்காங்களா அவங்க எல்லாம் வந்து நமக்கு ஏற்பட்ட துரோகத்தை முறியடிச்சு மறுபடியும் அவங்க பழையபடி மாறுறாங்களா இல்ல மறுபடியும் அவங்க பூமிக்கு வராங்களாங்கிறத கேமோட ஒரு ஸ்மால் லைன். இந்த கேமோட கேம் பிளே பாத்தீங்கன்னா ஒரு 4 பிளேயபிள் கேரக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம மாத்தி மாத்தி கேம் பிளே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மிஷன்ஸும் நல்லாவே பண்ணிருப்பாங்க. இந்த கேம்ல ஷூட்டர் கேம் தான். பிளாக் கேம் விளையாண்டுருக்கீங்களா அந்த மாதிரி தான் ஷூட்டர் கேம் தான் இருக்கும். இந்த கேம்ல ஸ்டெல்த் மோடு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பயங்கரமா பண்ணிருப்பாங்க. ஒரு கால் ஆஃப் டியூட்டி நீங்க விளையாடுற ஒரு ஃபீல் தான் இந்த கேம்ல இருக்கும். ஒரு வார் பேஸ்ட் கேம் தான் இந்த கேம். ஃபியூச்சரிஸ்டிக் வார் பேஸ்ட் கேம்னு வச்சுக்கோங்களேன். M416 M82 அசால்ட் ரைஃபிள் எல்லா கன்னுமே இருக்கும். கிரெனேட் லான்ச்சர் ராக்கெட் லான்ச்சர் தான் கேம்ல கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும். போர்க்கால சூழல்ல பயங்கரமா பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா நம்ம பார்க்க போற கேம் பேட்மேன் பிகின்ஸ். கிறிஸ்டோபர் நோலன் உருவாக்கின அந்த படத்தை பேஸ் பண்ண இந்த கேம் தான் அப்படியே மூவி பேஸ் பண்ணதா இருக்கும். எப்படி பேட்மேன் உருவானாரு, இந்த கோத்தம் சிட்டில இருக்கிற அந்த கிரைம்ஸ்லாம் எப்படி தடுக்கிறாருங்க கேமோட மெயின் பிளாட்டா இருக்கும். எல்லாத்துக்கும் பேட்மேனோட அந்த மூவி ஸ்டோரி தெரியும். அதை தான் இந்த கேம்ல அப்படியே டெலிவர் பண்ணிருப்பாங்க. இந்த கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா பேட்மேனுக்கு உரியான அம்சங்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அந்த பேட்டராங்க, ஆப்டிக் கேபிள், கிரேபிள் கண்ணு, அந்த பேட்மேனோட பைக்கு எல்லாமே இந்த கேம்ல ஆட் பண்ணிருப்பாங்க. நார்மல் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் தான் இருக்கும். அந்த பேட்டராங்க தூக்கி அடிக்கிறதுலாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. கிராபிக்ஸும் தரமா இருக்கும். பசில் சிஸ்டம் சூப்பரா இருக்கும். டைமிங்ல பசில் சிஸ்டம் பண்ற மாதிரி இருக்கும் இந்த கேம்ல. அதோட இந்த கேமோட அந்த கதை நகர்வு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்கிரீன் பிளே பயங்கரமா பண்ணிருப்பாங்க இந்த கேம்ல. ஒரு சூப்பரான ஒரு பேட்மேன் கேம் PS2ல மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடிச்சு சொல்ற இது ஒரு பெஸ்ட் கேம். இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சனா அந்த இன்டராக்டிவ் இன்டகிரேஷன் தான். அது சூப்பரா பண்ணிருப்பாங்க. 2 கேரக்டர்ஸ் பேசிக்கிற விதமும் நம்ம கொடுக்குற சைட் மிஷன்ஸும் பக்காவா பண்ணிருப்பாங்க. ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கும் இந்த கேம்ல. அதனால தான் இந்த கேம் நான் பெஸ்ட் கேம் சொல்றேன். PS2ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பீக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம் கொடுக்கும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல ஒரு 8 பீக்கான PS2 கேம்ஸை கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் நிறைய கேம்ஸ் நான் கொண்டு வரேன். அது எல்லாமே ஒரு தரமான கேம்ஸா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறது. பை பை கைஸ்.